நேர்களே, தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் 6 மாதம், இப்பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. 150 நாட்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கலச்சூழல் இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். தி பிரிண்ட் என்கின்ற இங்கிலீஷ் செய்தி நிறுவனம் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல ஒரு தொகுதிக்கு 1245 பேர் வீதம் 234 தொகுதிகளில் 2,91,000 பேரிடம் தி பிரிண்ட் ஆங்கில நாளிதழ் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பில் என்டிஏ கூட்டணியில் தாவேகா விஜய் அவருடைய கட்சி இணைவது குறித்தும், அப்படி அந்த கூட்டணியில், அதாவது எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா, விஜய் அவருடைய தலைமையிலான தாவேகா இணைவது குறித்தும், அப்படி இணையாமல் அவர்கள் தனித்து போட்டியிடுவது குறித்தும் ஒரு கேள்வியை வைத்தார்கள். இந்த கேள்வி ஒரு பக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா, அதிமுக ஆகிய முக்கிய கட்சிகள் இருக்கிறது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக, இன்றைக்கு நேனா நாகேந்திரன் தலைமையிலாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் இணைவார்கள் என்று இப்பொழுது அந்த சம்பவம் முடியாமலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என பாஜக முயற்சி செய்கிறது. டெல்லிக்கு சென்றது, பேச்சுவார்த்தை நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் தவேகா இந்த கூட்டணியில் இணைந்தால் என்னவாகும் என அந்த சர்வேயை தி பிரிண்ட் ஆங்கில நாளிதழ் நடத்தியது. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில், அதாவது பாஜக அதிமுகவோடு தவேகாவுடைய விஜய் தலைமையிலான அந்த கட்சி இணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 50% வாக்குகளும், என்டிஏ கூட்டணிக்கு 35% வாக்குகளும், சீமானுக்கு 12% வாக்குகளும் கிடைக்கும் என்று தி பிரிண்ட் மீடியா தெளிவாக கணித்திருக்கிறது. அதாவது நான் இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். இவர்கள் 3 பேரும் சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 50% வாக்குகளும், என்டிஏ கூட்டணிக்கு 35% வாக்குகளும், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்குகளும் கிடைக்கும் என தி பிரிண்ட் 2,91,000 பேரிடத்தில், ஒரு தொகுதிக்கு 1,250 பேரிடத்தில் தனித்தனியாக நடத்திய கணிப்பில் சொல்கிறார்கள். டக்குன்னு உங்களுக்கு புரியும்னா, திமுக 50%, பாஜக அதிமுக 35, நாம் தமிழர் 12. சரி, இப்போ இந்த பிரகாசமான வாய்ப்பு என்னன்னா, அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, நடிகர் விஜய் தலைமையிலான வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், இவங்க இந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவே கருதப்படுகிறது அப்படின்னு பிரிண்ட் சொல்லுது. ஏன்னா 2 பேருக்கு இடையில 15% டிஃபரெண்ட்னா பெரிய டிஃபரெண்ட் தானே, பெரிய வித்தியாசம். இப்போ இந்த 3 பேரும் இணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தி பிரிண்ட் குறிப்பிடுகிறது. ஒருவேளை அடுத்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம், விஜயுடைய தலைமையிலான இந்த வெற்றி கழகம், என்டிஏ கூட்டணி, பிஜேபி அதிமுக, இந்த 2 பேரும் செல்லாம தனிச்சு போட்டிடுறாங்கன்னு வைங்க. இப்ப நிக்கிற மாதிரி, இப்ப ஸ்டாண்டு தனிச்சு தானே இருக்குது. அப்படி அறிவித்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 22% தான் வருமா. இப்ப 22, 13% விஜய் சேர்ந்ததுனால அவங்க சேர்க்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் விஜய் சேராம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ, அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மட்டும் இணைந்து உதிரி கட்சிகளோடெல்லாம் போட்டியிட்டா 22% வாக்குகளும், நடிகர் விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகளும் கிடைக்கும் என கணிப்புகளில் வெளியாகி இருக்கிறது. இங்க உங்களுக்கு புரியுதா? பாருங்க, மறுபடியும் நான் அதை சொல்றேன். அதாவதுங்க, ஏற்கனவே சேர்ந்திருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நிதானமாக. 3 பேரும் ஒன்றா சேர்றாங்க. இந்த கரூர் விஷயத்தில் மனசு முரண்டு விஜய், எடப்பாடி பழனிசாமி,
நைனா நாகேந்திரன் தலைமையில் பாஜக சேர்ந்தா இவங்க 35%, பிஜேபி திமுக 50%. திமுக 50, நடிகர் விஜய், அண்ணா திமுக, பிஜேபி 35, என்டி அதாவது இவங்க நாம் தமிழர் 12. இவங்க 3 பேரும் சேரலைன்னா என்ன வருதுன்னு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி 22%, நடிகர் விஜய் தனித்து நின்றால் 23, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி 22%, நடிகர் விஜய் தனித்து நின்றால் 23%. இப்போ இங்க ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியுதா? அவங்க சேர்ந்து நின்றா நாம் தமிழர் 12% வாக்கு பெறுறாங்க. விஜய் தனித்து நின்றால் நாம் தமிழர் ஒரு 7% குறைஞ்சி 5%க்கு நாம் தமிழருடைய வாக்குகள் கீழே போயிடுது அப்படிங்கிறத புள்ளி கணக்கு தெரிகிறது. இப்போ நாம் தமிழர்கள் நிறைய பேர் விஜய்க்கு போகிறத ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பில். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது திமுக கூட்டணி வெற்றிக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. ஆனால் திமுக கூட்டணி எவ்வளவு எடுக்கும், 50லிருந்து எவ்வளவு குறையும் என்று தெரியவில்லை. இந்த சர்வேயிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவெனில், கரூர் கூட்டத்தில் இந்த பலியானவர்களை தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய்க்கு மேல பெரிய அதிருப்தி இல்லைன்னு சொல்லப்படுது. கடந்த செப்டம்பர் 27 கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தில் சிக்கித்தான் 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் நடந்தும் விஜய் அங்கே இருக்காமல் அவர் அவசரமா பனையூருக்கு திரும்பி வந்து சென்னை கிளம்பி வந்து விட்டார். இப்போ அந்த விவகாரம் சிபிஐ கையில் போகுது. அது ஒரு பக்கம் போனாலும் தற்போது பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு அத்தனை மணி நேரம் அவர் எடுத்துக்கொண்ட விஜய் வீட்டிற்கு மட்டும் எப்படி 1 மணி நேரத்தில் வந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. அங்கிருந்து வருவதற்கு அவருக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து உயிர் பலிகள் அதிகரித்த உடனே 1 ஹவரில் ரீச் ஆயிட்டார் சென்னைக்கு. அந்த டைமுக்கு எப்படி ஃப்ளைட்டு கிடைச்சது? அந்த விமானம் அவருக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது? இதெல்லாம் மக்கள் கேட்குற கேள்விதான். அது தப்பில்லை. குறிப்பிட்ட நேரத்தில் தனி விமானம் பயணிக்க முன்கூட்டியே அனுமதி பெற்றிருந்த நிலையில் திடீரென நேரத்தை மாற்றி திருச்சியிலிருந்து சென்னைக்கு விஜய் தனி விமானத்தில் சென்றது எப்படி? அவருக்கு அனுமதி கொடுத்தது யார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அது உண்மைதானே? அந்த ஏர் டிராஃபிக் இருக்கிற இடத்துல போக முடியாது. முன்னாடியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீ மாலை 4 மணிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு காலை 8:45 போக முடியாது. இப்போ இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் நடிகர் விஜய் உடனடியாக நைட்டு புறப்பட்டு போயிட்டார். அது எப்படி லேட்டாக போனார்லாம் பெரிய கேள்வி எழுகிறது. அப்போ இவருக்கு உதவி செய்தது யார்? அதிகார வர்க்கம் டெல்லியிலிருந்து உதவி செய்ததா? இந்த ஏர் டிராஃபிக்கை சரி பண்ணி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் என்னங்கிறது இப்போ ஒரு குழப்பம்தான். இந்த கரூர் கோர சம்பவம் நடந்தபோது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து உதவிய நிலையில் எல்லாருமே உதவுனாங்க. யாரால் பாதிக்கப்பட்டதோ அந்த தாவேக்கா மட்டும் தப்பி ஓடியதாக விமர்சனம் எடுத்தது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டு இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கடுமையாக கண்டித்தார். விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, எல்லா கட்சிகளும் மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்க மட்டும் எங்க போனீங்க, ஏன் இல்லை, தாவேக்கா ஒரு கட்சி என்றெல்லாம், இதெல்லாம் ஒரு கட்சியா என்ற கேள்வியும் கூட எழுப்பப்பட்டது. எனினும் விஜய் கடந்த வாரம் லாஸ்ட் வீக்ஸ்ல 41 பேரின் குடும்பத்தினரோடு வீடியோ காலில் பேசியதாக செய்தி வெளியே வருகிறது. அப்போது யாருமே விஜய் மீது கோவப்படலை எனவும் தெரிய வந்தது. 41 பேரின் குடும்ப நிலையை இறந்த நபர் குறித்தும் விஜய் கண்ணீர் விட்ட போது கூட அந்த குடும்பத்தினர் ஆறுதல் தெரிவிச்சார்களாம். கவலைப்படாதீங்க அண்ணா அப்படின்னு. இதெல்லாம் பெரிய ஒரு செய்தியாக தான் இருக்கு. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. ஆதவ் அர்ஜுன் கேட்ட அந்த 3 விஷயமும் தீர்ப்பில் வந்துருச்சு. இந்த நிலையில் விரைவில் கல்யாண மண்டபத்துக்கு விஜய் செல்கிறார், கரூருக்கு செல்கிறார், தகவல்கள் வெளியானது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினரை வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அழைத்து வர புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் கடலுக்குள்ள இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுவர். எங்க இருக்காருன்னு தெரியல. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட நிலையில் நான் இப்ப சொன்ன இந்த கருத்து கணிப்பை நீங்க பார்த்தா
விஜய்க்கு மக்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை எனவும் இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. அவர்கள் மனதில் விஜய் எப்படிப்பட்டவர் என்பதையும் காட்டுகிறது. இந்த நிலையில்தான் திமுக ரகசிய கருத்து கணிப்பால் விஜயனுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நாம இந்த பிரிண்ட் மீடியாவின் செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த மீடியா, பிரிண்ட் மீடியா எந்த அளவுக்கு அவங்க ஒரு தனித்தன்மையோடு எடுத்திருக்கலாம். நாம் ஒரு மீடியாவை குறை சொல்ல முடியாது. ஆகவே மக்களின் மனநிலை ஓரளவுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நடிகர் விஜய் தனித்து நின்றால் 23 விழுக்காடு என்பது பெரிய செய்தி. அது உண்மையிலே நடக்குமாங்கிறது தெரியல. எடப்பாடி தலைமையில் அவர்கள் கட்சிக்காரங்க எல்லாவற்றையும் வெளியேற்றிவிட்டு தனிச்சு நின்றால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக போய்விடும். அதிமுகவில் அனைத்தும் இணைக்காத பட்சத்தில் பெரும் தோல்வி அவர் சந்திப்பார். பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கான ஒரு மாசா இல்லை. ஆனாலும் ஒரு 4-5% அவர்களுக்கு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆக இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு தரமாக உண்மையாக செய்திகளாக மக்கள் மனதிலிருந்து வாக்கு பேலட்ல எதிரொலிக்கும் என்பதை நமக்கு இன்னும் பொறுத்து பார்க்கணும். 5 மாசத்துக்குள்ள இதுல பல சூழல், வேட்பாளர்கள் அறிவிப்பு, கேண்டிடேட்ஸினுடைய தனித்தன்மைகள், சாதி மதம் ஏற்படுத்த போகிற தாக்கம், கூட்டணி பலம், இதெல்லாம் ஒரு விஷயம். அரசுக்கு எதிராக 5% ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய பலமான பிரச்சாரம் மக்களை சென்றடைவது, திமுக கொடுத்த வாக்குறுதிகள், அரசு ஊழியர்கள், இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எதிரொலிக்கும். இன்னும் வெயிட் பண்ணுவோம். வரக்கூடிய செய்தியை அப்படி உங்களுக்கு தரேன். எனக்கு எந்த விதமான மனநிலையும் கிடையாது. மீண்டும் அடுத்த செய்தியினோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.